இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து வீராவுக்காக வந்து தன்னோட உயிரையே கொடுக்கறதுக்காக துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது இது வந்து பார்ட் 4ங்க. 3 பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எபிசோடு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இவர் இருக்கார்ல, நம்ம ராஜா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் நம்ம மாறன் வந்து பேச சொல்கிறாங்க. இவர் வந்து மிலிட்ரியில் வந்து பெரிய கமாண்டாக இருக்கார், எங்கள் அண்ணன் தான், அவர் வந்து ஒரு சில வார்த்தை பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் மாறா, என்னடா டக்குன்னு இப்படி என்னை கோர்த்து விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் லவ் ஸ்டோரி ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க வந்து அதாவது பார்டர் இருக்குல்ல, நம்ம இந்தியாவோட பார்டரில் வந்து ஒரு இடத்துல வந்து டெரரிஸ்ட் வந்து இருக்காங்கன்னு வந்து அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்துச்சு. அங்கே வந்து இவங்க வந்து போனாங்களாம். அப்போ வந்து அந்த டெரரிஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்கியிருந்தாங்களாம். இவங்க வந்து அந்த வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறது கூட சேர்ந்து ஒரு 19 வயசு ஒரு பொண்ணு வேறு நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். யாரும்மா நீ, இங்கே டெரரிஸ்ட் இருக்காங்க போகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொன்னாங்களாம். நான் வந்து அவங்க பேரை சொல்லிவிட்டு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் வந்து என்னோடய லவ்வரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை ஏற்றுக்கிறவே இல்லையா. கடைசி நேரத்தில் இந்த உயிர் போகிற தருணத்தில் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, தன்னோட லவ்வர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்களோட அந்த லவ் ஃபீலிங் எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணாலோ, உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ டக்குன்னு நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க. சப்போஸ் அவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிடலாம், இல்லைன்னா அவங்கள பிரிஞ்சு போயிடலாம், இல்லைன்னா வேறு ஒரு வாழ்க்கையில் அவங்க போயிடலாம், நீங்கள் ஒரு வேறு வாழ்க்கையில் போயிடலாம். அதுக்கடுத்து நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு சொன்னோடனையும் இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, எப்படியோ பேசி நம்ம வீராவோட மனசை மாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீராவுக்கும் அந்த கதையை கேட்டு லேசாக கண்கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட என்னோடய கதையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ராஜா வெளியில் போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து இவங்க கண்மணி வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை வந்து அவங்க கூட ஆடணும்னு சொல்கிறாடி, ஒரு டான்ஸ் ஆடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போ தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்திருக்கேன், திருப்பி என்னை ஆட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஆல்ரெடி தான் ஆடிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவருக்கு தான் சரியாக ஆடலையா, இப்போ வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காலாம், ஆட போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் ஆட முடியாது, நான் டயர்டாக இருக்கேன், ஒழுங்காக அதெல்லாம் முடியாது சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீரா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்மணி அந்த இடத்துலேருந்து நேராக போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் பார்த்துட்டு, கண்மணி என்ன கவலையாக இருக்க, இன்னும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம்மா ஒரு பிரச்சனை தான், அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து கண்மணியை வந்து டான்ஸ் ஆட கூப்பிட்றாரு. ஆனால் கண்மணி வந்து வரமாட்டேக்கா, அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மாப்பிள்ளை எது கேட்டு நம்ம கிடையாது சொல்லிட்டோம்னா தப்பாக நினச்சிக்கிடுவார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான், ஆனால் வந்து கண்மணி வேறு டயர்டாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் மெஹந்தியெல்லாம் வச்சுருக்கா, மெஹந்தி வச்சுக்கிட்டு எப்படிமா ஆட முடியும், அதனால் அது முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் மாமா நான் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க. அப்போலாம் நீ என்ன சொல்கிறேன்னா, நீ போய் வீராகிட்டே போய் சொல்லிடு, நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடு, அவர் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி போயிடுறாங்க. அடுத்து வந்து ராஜா வராரு. இப்போயாவது வந்து மாறன் லவ் ஸ்டோரியை வந்து நம்ம சித்தப்பா கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து அவங்களோட கூட 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. சித்தப்பா இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து போகிறாரு. என்னென்னு கேட்டதுக்கு, நம்ம இந்த மண்டபத்தில் வந்து பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, உடனே அதை எடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் உடனே எடுத்தாகணும், இப்போ வேறு கூட்டமாக இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து நம்ம இப்போ வந்து கேஸ் லீக் ஆகிருக்குன்னு சப்போஸ் சொல்லுவோம், எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு நம்ம வந்து பாம்பை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் சூப்பர் ஐடியா, உடனே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராஜா திடுன்னு ஓடி போய் மைக்கை ஸ்டேஜில் வாங்கி நின்றுக்கிட்டு, யாரும் பயப்பட வேண்டாம், ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகலாம், இப்போ வந்து இங்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, இந்த ஏரியாவில் வந்து கேஸ் லீக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் யாருமே வந்து இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், கேஸ் தான் லீக் ஆகிருக்கு, மைனர் இஷ்யூ தான், நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அங்கிட்டு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் சம்மந்தி, நீங்களும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஐயோ மாறனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதான் கூட மாறன் இருக்கார்ல, மாறன் இருந்தால் 100 பேருக்கு சமம், கண்டிப்பாக கூட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அந்த மாறன் தான் எப்படியோ வந்து வீரா வந்து தனியாக கூட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து அவங்களோட அதாவது மணப்பெண் அறை இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் வந்து மாறனை லவ் பண்ணீங்க தானே எங்களுக்கு தெரியும், நீங்கள் அவங்க கூட பைக்கில் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, ஏக்கா வேண்டான்னு சொன்னீங்க, மாறன் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர், நல்லா திருந்திட்டார், முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி இருந்தார், இப்போ வேறு மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல வந்து நியூஸ் வருது, ஏம்மா என்னம்மா உள்ளே இருக்கீங்க, வெளியில் போங்கம்மா,
மண்டபத்துலேருந்து கேஸ் லீக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அந்த 2 பொண்ணுங்க வந்து தலைதெறிக்க ஓடிடுறாங்க. என்னாச்சு கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த தாம்பூல் தட்டில் வந்து நம்ம வீரா வந்து கையை வச்சிடறாங்க. கையை வச்ச உடனே அந்த பாம்பில் இருக்கிற வயருக்குள்ளே வந்து கை மாட்டிக்கிடுது. உடனே அங்கிட்டு இருந்து மாறன் ஓடி வராங்க. மாறன் வீரா எங்கே இருக்க வீரா எங்கே இருக்கான்னு ஓடியாடுறாங்க. பார்த்தா வீரா வந்து உள்ளே இருக்காங்க. கேஸ் லீக் ஆகிடுச்சான் வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி மாறன் கூப்பிட்றாங்க. கேஸ் இல்லைடா இங்கே பாடுறா கை பாம்பில் லீக் ஆகிடுச்சு சாரி கை வந்து பாம்புக்குள்ளே சிக்கிடுச்சு பாம்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே நம்ம ராஜாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணா இங்கே பாம்பு இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ உடனே இடத்த காலி பண்ணிடுறா நான் வந்து பாம்பை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறனை சொல்கிறாங்க. மாறனை வந்து சொல்கிறாங்க அது எப்படி நான் போவேன் செத்தா 2 பேரும் ஒன்றா சாவோம் போனால் 2 பேரும் ஒன்றா போவோம் அதனால் வந்து உங்கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுக்கிறாங்க 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு வந்து ராஜா வந்து பாம்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.